வணக்கம் நண்பர்களே. ஜஸ்டிஸ் லீக் ஸ்னைடர் வெர்ஷன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்த காவியமான ஆர்மி ஆஃப் த டெட்டை தலைவர் ஸ்னைடர் இயக்கி வெளியிட்டிருக்காப்புல. ஸோ ஜஸ்டிஸ் லீக் ஸ்னைடர் வெர்ஷன் பார்க்காதவங்க நம்ம சேனலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், அதை பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ரொம்ப பேசாமல் படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. எடுத்ததும் ஏரியா 51 இருந்து என்ன இருக்குன்னு தெரியாத ஒரு கண்டெய்னரை ஆர்மியை சேர்ந்தவங்க ஃபுல் ப்ரொடெக்ஷனில் ட்ரக்கில் வச்சு எடுத்துட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் புதுசாக கல்யாணமான தம்பதிகள் காரை நிறுத்தி போட்டோவை எடுத்துட்டு லாஸ் வேகாஸ்க்கு கிளம்புறாங்க. வீட்டுக்கு போற வரைக்கும் சும்மா போக முடியுமான்னு சொல்லி கார் ஓட்டுற கணவருக்கு வாயால கீர் போடுறாங்க மனைவி. இங்க ட்ரக்கை ஓட்டிட்டு வர ஆர்மி ஆபீசர் 2 பேரு எடுத்துட்டு போற கண்டெய்னர்ல என்ன இருக்கும்னு வாதாடிட்டு வர, கண்டிப்பா உள்ள ஏலியன் தான் இருக்கும்னு டிரைவர் சொல்லும்போது கூட இருந்தவர் அப்படியா சொல்றேன்னு பேசிட்டு வரும்போது எதிர்க்க ஏகபோகமா வண்டியை ஓட்டிட்டு வந்த கணவர் காரை கொண்டு போய் நேரா ட்ரக்கு மேல விட்டதும் வெடிச்சு செதறிடுறாங்க. அந்த ட்ரக்ல இருந்த கண்டெய்னர் பறந்து வந்து ரோட்ல விழுந்துடுது. கன நேரத்துல நடந்த ஆக்சிடென்ட்ல சில பேர் சில்லறை வாங்கினாலும் அதுல சில பேர் மட்டையாகி பரலோகத்துக்கு போயிட்டாங்கன்னு சீஃப் ஆபீசர் பேஸ்க்கு தகவல் சொல்றாரு. சரி, பேக்கப் அனுப்பி வைக்கிறோம், அதுக்கு முன்னாடி அந்த பேக்கேஜ் சேஃபா இருக்கான்னு பேஸ்ல இருந்தவங்க கேட்க, அது ரோட்ல தான் கிடக்குது, என்ன டோர் தான் ஓபன் ஆகி இருக்குன்னு சீஃப் சொன்னதும் நடக்க முடிஞ்ச எல்லாரும் அந்த கண்டெய்னரை விட்டு எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் போயிடுங்க, அதுதான் உங்களுக்கு சேஃப்டின்னு பேஸ்ல இருக்கிறவங்க சொல்ல, எதுக்காக அப்படி சொல்றீங்கன்னு சீஃப் கேட்டதும், செவிட்டு நாயே சொல்றதை செய்ய, அப்புறமா கேள்வி கேட்கறது உயிரோட இருந்தா கேளு, நான் பதில் சொல்றேன்னு சொன்னதும் அப்ப சுத்தி இருந்த ஆபீசர்லாம் அந்த பேக்கேஜை சுத்து போட எல்லாரும் அதை விட்டு கிளம்புகடான்னு சீஃப் சொல்றாரு. என்ன சொல்றீங்க சரியா புரியலன்னு முன்னாடி போன ஆபீசரை அந்த லாக்கர்ல இருந்து வந்த கட்டுமஸ்தான ஜாம்பி அவரோட கழுத்தை கடிச்சிட்டு சுத்தி இருக்கிற ஆபீசர்ஸை தாக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்த சீஃபும் இன்னொரு ஆபீசரும் அவங்கள காப்பாற்ற முடியாது, வா போலாம்னு அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் தூரம் ஓடி வந்ததும், அதான் இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல அப்புறம் என்னன்னு சீஃப் கிட்ட ஆபீசர் கேட்க, டேய் அது விடாது கருப்பு மாதிரி, தப்பிச்சு போலனா நம்மளோட பருப்பை எடுத்துடும், வா போலாம்னு சீஃப் சொல்ல, அங்க இருந்தவங்களை கொன்னு தீத்த ஜாம்பி இவங்களை சுத்து போடுற சத்தம் சீஃப்க்கு கேட்டதும் 2 பேரும் அலர்ட்டா இருக்க சட்டுன்னு முன்னாடி வந்த ஜாம்பி ஆபீசரை படுக்க போட்டு தவடைய பேத்தி எடுத்துடுது. சீஃப் அதை சுடும்போது அசால்ட்டா குண்டு படாம தப்பிச்சு அவரை தூக்கி பிடிச்சு கழுத்தை கடிச்சு போட்டு முன்னாடி போய் பார்த்ததும் பிரம்மாண்டமான சிட்டி தெரிய, கடிச்சு போட்ட சீஃபும் வாய பேத்த ஆபீசரும் ஜாம்பியா மாறி அந்த முதல் ஜாம்பி பின்னாடி நிக்குதுங்க. கொய்யால என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தா டைட்டில் தீம் சாங்லயே அந்த சிட்டியோட நிலைமையை புட்டு புட்டு வச்சிருக்காரு ஸ்னைடர். ஊர்ல இருக்கிற எல்லாரையும் ஒருத்தர் கடிச்சுக்க வச்சு ஜாம்பியா மாத்திட்டு அவங்களுக்கு தலைவரா வந்த முதல் ஜாம்பி அங்க இருக்கிற ஜியூஸோட சிலையை வெறித்தனமா பாக்குது. இப்படி நடக்கிற கொடூரத்துல சிக்காம அதை எதிர்த்து போராடுற பல பேர்ல குழந்தைய ஜாம்பிஸ் கிட்ட சிக்க விடாம காப்பாத்துற தாய் துப்பாக்கியால தெரிக்க விட, இன்னொருத்தர் கம்பியா இருக்கிற மிஷினை வச்சு சுத்து போடுற ஜாம்பிங்களை அறுத்து தள்ள, கேஜிஎஃப்ல போலீஸ்கார தெரிக்க விடுற கன்னை யூஸ் பண்ணி ஜாம்பிஸை சின்னாபின்னமா தெரிக்க விடுறதுன்னு சில பேர் அவங்களோட திறமையை வச்சு இந்த நிலைமையில இருந்து தப்பிக்கிறாங்க. இந்த ஜாம்பிங்களை அழிக்க கவர்மெண்ட் ஏவுகணைகளை வீச முடியாம சின்ன குண்டுகளை போட்டு காலி பண்ணிடலாம்னு பார்த்தா எதுவும் பெருசா பாதிப்பு ஏற்படலன்னதும் ஆர்மியை இறக்கி விட, அகோர பசியில இருந்த ஜாம்பிக்கு வான் வழியா நொறுக்கு தீனி அனுப்புற மாதிரி அவங்கள கொறிச்சு தின்னுடுதுங்க. அந்த ஜாம்பி இன்வேஷன்ல தப்பிச்சவங்க லாஸ் வேகாஸை விட்டு வெளியே வரும்போது பொண்ணை காப்பாத்திக்கிட்ட ஸ்காட் ஏகேஏ பட்டிஸ்டா த அனிமலோட கண்ணு முன்னாடி ஒரு அம்மாவும் பொண்ணு ஜாம்பிக்கு இரையாகி நிக்க, ஜாம்பிஸ் வெளியே வராதபடி அவங்க மேல கண்டெய்னரை போட்டு அடிச்சிடுறாங்க ஆர்மியை சேர்ந்தவங்க. சுத்தி சூழ்ந்த ஜாம்பியை வெடிகுண்டுகள் போட்டு அழிச்சாலும் கரப்பான் பூச்சி மாதிரி உயிர் பொழைச்ச ஜாம்பிஸ் இன்னமும் லாஸ் வேகாஸ்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த சம்பவம் நடந்த சில மாதங்களுக்கு அப்புறம் புதுசா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரசிடென்ட் லாஸ் வேகாஸ் மேல இன்னையில இருந்து 4 நாளைக்கு அப்புறம் வரப்போற இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ குட்டி நியூக்ளியர் பாம்பை போட்டு ஜாம்பிஸே இல்லாதபடி பண்ணிடுறேன்னு கொடுத்த வாக்க நிறைவேற்ற அறிக்கை விடுறாரு. அந்த சம்பவத்துல தப்பிச்சு ரெஸ்டாரண்ட் வச்சு பொழப்ப நடத்துற ஸ்காட் நியூஸ்ல இந்த செய்தியை கேட்டபடி வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அவரை பார்க்க வந்த கெசினோ ஓனரான டனாகா, என்னதான் ஜாம்பியை கொண்டு மெடல் வாங்கினாலும் அன்றாட வாழ்க்கைக்கு இப்படி வேலை செய்யறது கஷ்டம் தான், நான் சொல்றதை கேட்டு உன்னோட முடிவை சொல்லு. என்னோட கசினோக்கு அடியில இருக்கிற லாக்கர்ல $200 மில்லியன் இருக்கு, அங்க ஏற்பட்ட நஷ்டத்துக்கு இன்சூரன்ஸ் எனக்கு இழப்பீடு கொடுத்தாலும் அந்த காசை நெருப்புல பொசுங்கிறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்தா அது நமக்கு தானே லாபம். அதுவும் இல்லாம அந்த இடத்துல இருக்கிற ஆர்மி ஆபீசர்ஸ் கேம்ப காலி பண்ணிட்டு கிளம்புறாங்க. இந்த பணத்தை எடுக்க உனக்கு எத்தனை பேர் தேவைப்பட்டாலும் அவங்கள சேர்த்துக்கோ, ஒட்டு மொத்தமா உனக்கு $50 மில்லியன் தரேன், இந்த ப்ளூ பிரிண்டை ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு டனாகா. மூடப்பட்ட லாஸ் வேகாஸ்க்கு வெளியில நடந்த கொடூரத்துல தப்பிச்சாலும் சொந்த பந்தங்களை இழந்து வாழ வழி இல்லாம இருக்கிற கூட்டத்துல 2 பொண்ணுங்களுக்கு தாயான கீதா ஏகேஏ உமா குரோஷி எப்படியாவது உள்ள இருக்கிற கசினோஸ்ல இருக்கிற பணத்தை சுருட்ட முடிஞ்ச வரைக்கும் சுருட்டணும்னு யோசிக்கிறாங்க. அங்க வாலண்டியரா வேலை செய்யற ஸ்காட்டோட பொண்ணு கேட்க்கு கீதா தான் கேர்ள் பெஸ்டி. இந்த 4 நாள்ல எவ்வளவு சுருட்ட முடியுமோ அவ்வளவு எடுத்துட்டு இந்த பொண்ணுங்களை கூட்டிட்டு வேற நாட்டுக்கு போக போறேன், அதுக்கு
அவளுக்கு உதவியா கயோட்டின்னு சொல்லப்படுற இந்த பெண் ஆபீசரை தான் கூட்டிட்டு போக போறேன்னு சொல்றாங்க கீதா. உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கான்னு கீதா கூட கேட் வாதாடிட்டு இருக்கும்போது அங்க வந்து அரிப்பெடுத்த அதிகாரி, என்னமா பொம்பளைங்க பிரச்சனையா, உங்களை பார்த்தா ஜாம்பியா மாறக்கூடிய அறிகுறிகள் இருக்கா மாதிரி தெரியுது, சரி டெம்பரேச்சரை செக் பண்ணி பார்ப்போம்னு கேட்டுக்கு செக் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமா இருக்க, என் கூட வா நான் வேணா சூட்டை தணிச்சிடுறேன்னு சொல்றாரு ஆபீசர். நான் நல்லா தான் இருக்கேன், நீ கிளம்புன்னு கேட்டு சொன்னதும் பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அவன் நினைச்சா நம்மள இன்ஃபெக்டட்னு சொல்லி என்ன வேணா பண்ண முடியும், அவன் கிட்ட வாய் விடாதுன்னு கீதா கோவமா சொன்னதும், சரி விடு உள்ள போறத பத்தி யோசிக்காதன்னு கேட்க வாயில சரின்னு சொன்னாலும் உள்ள போகணுன்ற எண்ணத்தோட அங்க இருந்து கிளம்புறாங்க கீதா. இந்த பக்கம் ஸ்காட் ஜாம்பியா மாறின அவரோட மனைவியை கேட்டு கண்ணு முன்னாடி கொன்ன காட்சிகள் கனவுல வருது. அதனால பதறி போய் எழுந்திருச்சதும் பக்கத்துல ஜாம்பியை கொன்னதுக்காக வாங்கின மெடல் கீழே விழுந்துடுது. இதை வச்சு அம்மஞ்சல்லிக்கு பிரோஜனம் இல்லைன்னு முடிவு பண்ண ஸ்காட் டனாக்காக்கு போன் பண்ணி நான் சம்பவம் செய்யறேன்னு சொன்னதும், உனக்கான குழுவை சேர்த்துட்டு நாளைக்கு வந்து என்ன பாருன்னு சொல்லி காலை கட் பண்றாரு டனாக்கா. எதுக்கும் மிலிட்டரி ஆபீசர்ஸ் கிட்ட வேற ஐடியாவை டிஸ்கஸ் பண்ண டனாக்கா இவன் ஒத்துக்கிட்டதே நல்லதா போச்சுன்னு சொல்றாரு. ஸ்காட் நடந்த கோர சம்பவத்துல தப்பிக்கும் போது உறுதுணையா இருந்த நண்பர்களை தேடி வராரு. முதல்ல மெக்கானிக்கா இருக்கிற மரியா கிட்ட மொத்த டீலையும் சொல்லிட்டு நம்ம கூட வரப்போற வேண்டரை சேர்த்து ஆளுக்கு 15 மில்லியனும் மிச்சம் இருக்கிறவங்களுக்கு நோட்டு கட்ட காமிச்சோம்னா வாயை பொளந்துட்டு ஒத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு வேண்டர் கிட்ட இந்த டீலை பத்தி சொல்லி அவரையும் ஒத்துக்க வச்சிடுறாங்க. அடுத்து ஹெலிகாப்டர் பைலட்டான மேரியனுக்கு 2 மில்லியன் டீலை பேசினதும் என்ன வேலைன்னே தெரியலனாலும் டீலுக்கு ஒத்துக்கிட்டு குழுவுல சேர்ந்துக்கிறாங்க. அடுத்து ஜாம்பிஸ போட்டு தள்ளுற வீடியோவை யூடியூப்ல ஏத்தி பிரபலமான மைக்கை சந்திச்சு $500,000 என்ன பண்ணுவேன்னு கேட்க, யாரை போடணும்னு சொல்லுங்க சிறப்பா தரமா செஞ்சிடுறேன்னு சொல்றாரு மைக். அவரையும் க்ரூல சேர்த்துக்கிட்டு அடுத்து லாக்கரை திறக்க முடியுமான்னு தெரியல, ஆனா முயற்சி பண்ண என்னால தான் முடியும்னு சொன்ன டயட்டர்ன்றவர்கிட்ட $250,000 டீல் பேசி ஒத்துக்க வச்சிடுறாங்க ஸ்காட்டும் மரியாவும். மிஷனுக்கு தயாராக பொட்டியில பூட்டி வச்ச துப்பாக்கியை எடுக்கிறாரு ஸ்காட். வேண்டர் புதைச்சி வச்ச கம்பி இருக்கிற மிஷின் ரம்பத்தை எடுக்கிறாரு. கன் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கிற மரியா புள்ளைங்களை யூஸ் பண்ற நேரம் வந்துடுச்சுன்னு சந்தோஷப்படுறாங்க. மைக் அவருக்கு துணையா 2 பேரை கூட்டிட்டு வராரு. டயட்டரை பார்த்த வேண்டர் சப்ப மூஞ்சிய ஜாம்பிஸ் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போனா வாரி துண்டு போயிடுங்களே பரவாயில்லையான்னு ஸ்காட் கிட்ட கேட்டதும், அவன் நமக்கு தேவை, அவன் இருந்தாதான் சேஃபை திறக்க முடியும்னு வேண்டரை சமாதானப்படுத்திட்டு எல்லாரையும் ஒன்னு சேர்த்து டனக்கா முன்னாடி நிறுத்தினதும் அங்க செஞ்சு வச்சிருந்த கசினோவோட 3D மாடலை காட்டி இந்த இடத்துல எந்த ஹெலிகாப்டரும் எடுத்துட்டு போக கூடாது, ஆனா அங்க இருக்கிற ஹெலிகாப்டரை நாம எடுத்துட்டு வரலாம், செத்த போனமா தெரியுற ஜாம்பிஸை சல்லிசியா போட்டு தள்ளிட்டு காசை எடுத்துட்டு வருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குதுன்னு டனக்கா சொல்லிட்டு இருக்கும்போது அதை காட்சியா யோசிச்சு பார்த்த டயட்டர் எனக்கு ஒரு டவுட், ஜாம்பியை எப்படி போட்டு தள்ளுறதுன்னு கேட்டதும், இந்த கும்பல்ல ஜாம்பியை கொள்ளாதவங்க யாரெல்லாம் இருக்கிறீங்கன்னு ஸ்காட் கேட்க மைக்க கூட்டிட்டு வந்த பொண்ணும் டயட்டரும் மட்டும் கையை தூக்குறாங்க. அதுங்களை கொல்றது பெரிய விஷயம் இல்ல, அதுங்களோட உயிர் இதயத்துல இல்ல மூளையில தான் இருக்கு, அதனால மண்டைய சதைச்சாலே சண்டை முடிஞ்சது புரிஞ்சுதான்னு ஸ்காட் விளக்கம் கொடுத்ததும், பெரிய கல்லால நங்கு நங்குன்னு அடிச்சு கூட போட்டு தள்ளலாம்னு டயட்டர் கேட்க, கன்னி ஜாம்பி கொலகாரனா மாற போறான் போலன்னு யோசிச்சு வேண்டர் வாய் விட்டு சிரிக்கிறாரு. உனக்கு என்ன தோணுதோ அதை செய்யலாம் தம்பி, சரி நீங்க கண்டினியூ பண்ணுங்கன்னு டனாக்கா கிட்ட ஸ்காட் சொன்னதும் நேரா கசினோக்கு போறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். அங்க இருக்கிற ஜெனரேட்டர் சுவிட்ச் ஆன் பண்ணி அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற சேஃபை திறக்கறீங்க. அதுக்குள்ள பைலட் மேல போய் ஹெலிகாப்டரோட ஃபியூயலை செக் பண்ணி ரெடியா வச்சிருப்பாங்க. திறந்த சேஃப்ல இருந்த கஜானாவை வலிச்சு எடுத்துட்டு ஹெலிகாப்டர்ல ஏத்தி சன்செட்டை பார்த்துட்டே கிளம்புறீங்க. சத்தம் போட்டாலும் சம்பவத்தை சிறப்பா முடிக்கிறீங்க புரிஞ்சுதான்னு சொல்றாரு டனாக்கா. அப்ப மைக்கு கூட்டிட்டு வந்த ஆளு, என்ன மாமே ஜாம்பியை போட சொல்ற, நாமெல்லாம் வாயில வடை சுடதான் லாக்கி, சம்பவம்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அவனை விடுங்க, நானும் இந்த மிஷன்ல உங்க கூட வருவேன், எனக்கு அந்த கசினோவோட இண்டியனுக்கு எல்லாமே தெரியும், நாம 6 மணிக்கு சந்திக்கலாம்னு சொல்றாரு டனாக்காவோட பாடி கார்டு மார்டின். எப்படி அந்த ஏரியாக்குள்ள போவன்னு ஸ்காட் கிட்ட டனாக்கா கேட்க, அதுக்கு ஒரு வழி இருக்குன்னு சொல்றாரு ஸ்காட். அந்த ஏரியால வாலண்டியரா இருக்கிற அவரோட பொண்ணு கேட்டு கிட்ட உதவி கேட்க, அவர் மேல வெறுப்புல இருக்கிற கேட்டு ஒன்னும் செய்ய முடியாதுன்னு சொன்னதும், நான் சொல்றதை செஞ்சா உனக்கு $15 மில்லியன் தரேன், அதை வச்சு நிர்கதியா நிக்கிறவங்களுக்கு உதவி செய்யணும் சொன்னதும் கேட்டு ஒத்துக்கிறாங்க. கேம்ப்ல கீதா 2 பேரை கூட்டிட்டு கொயோட்டியை பார்த்து உள்ள போறதுக்கு உதவி கேட்டு உள்ள போறாங்க. விடிஞ்சதும் டயட்டருக்கு கன்னை யூஸ் பண்றதை சொல்லி தராரு வேண்டர். எல்லாரும் மிஷனுக்கு தயாரா இருக்க கேட் பஸ்ஸை எடுத்துட்டு வந்ததும், என்ன ஸ்காட் பொண்ணு கூட ஒன்னு சேர்றதுக்கு தான் இந்த மிஷனானு மரியா கேட்க, அதெல்லாம் இல்ல, உள்ள போறதுக்கு அவளோட உதவி தேவை, அதனால தான் அவளை கூப்பிட்டேன்னு சொல்றாரு ஸ்காட். சரின்னு சொல்லி எல்லாரும் பஸ்ல ஏறினதும் கேம்ப்ல இருந்தவங்க அந்த இடத்தை விட்டு கிளம்பி வரும்போது ஸ்காட் கும்பல் மட்டும் அந்த இடத்தை நோக்கி போறாங்க. மார்டின் மைக்கோட வந்த பொண்ணு கிட்ட வலிஞ்சு பேச, கிட்ட வந்தா இழுத்து வச்சு அறுத்துடுவேன், தள்ளி போடான்னு கழுவி ஊத்துறாங்க. ஒரு வழியா ஏரியாக்கு வந்ததும் அங்க இருக்கிற கையோட்டி கிட்ட இவங்களை உள்ள கூட்டிட்டு போக உதவ சொல்றாங்க கேட். கையோட்டியை குழுல சேர்த்துட்டு உள்ள போக ரெடியாக கேட் கேம்ப்ல இருந்த எல்லாரும் கிளம்பிட்டாங்களான்னு பார்க்கும்போது கீதாவோட 2 பொண்ணுங்களும் அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு கேட்க, அம்மா உள்ள போனாங்க இன்னும் திரும்ப வரலன்னு பசங்க சொன்னதும் கொயோட்டி வாய் மேலே ஒண்ணு வச்சு, அவளுக்கு குழந்தைங்க இருக்கு எதுக்காக உள்ள கூட்டிட்டு போனேன்னு சொல்லிட்டு நானும் உள்ள வரேன்னு அப்பா கிட்ட சொல்றாங்க கேட். 1000 வார்த்தை சொல்லி வரக்கூடாதுன்னு ஸ்காட் தடுத்தாலும் நான் உள்ள வரட்டுமான்னு கேட்கல, வரேன்னு சொல்றேன் புரிஞ்சுதான்னு கேட் சொல்றாங்க. வேற வழி இல்லாம கீதாவை தேடுறேன்னு சொல்லி எங்கேயும் தனியா போக கூடாது, என் கண்ணு முன்னாடி தான் இருக்கணும்னு கண்டிஷன் போட்டு ஒத்துக்கிறாரு ஸ்காட். அங்க அரிப்பெடுத்து சுத்துற ஆபீசரை கூட கூட்டிட்டு போலாம்னு கையோட்டி சொல்றாங்க. எதுக்குன்னு ஸ்காட் கேட்க, அவன் நம்மளுக்கு தேவைன்னு சொல்லி $20,000 உள்ள வரியான்னு கையோட்டி கேட்க, தாராளமா வரேன்னு சொல்லிட்டு வேண்டரோட ரம்ப மிஷனை எடுத்து
எடுத்து இதுதான் எனக்கு ஏத்த ஆயுதம், உனக்கு எதனா ஆபத்துனா சொல்லு அறுத்து தள்ளிடுறேன்னு கேட்டுக்கிட்ட சொல்ல அங்க வந்த வேண்டர் ரம்ப மிஷினை வாங்கிட்டு பெட்ரோல் கேனை தூக்குறதோட நிறுத்திக்கணும். அப்புறம் கேட்டுக்கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது புரிஞ்சுதா, மண்டபத்திரம்னு மிரட்டிட்டு போறாரு. டயட்டர் அவர் கையில கொடுத்த பெட்ரோல் கேனையும் ஆபீசர் கிட்ட கொடுத்துட்டு உள்ள வராரு. கயோட்டி எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு வந்ததும் அங்க இருந்த பிணக்குவியல்களை பார்த்து எல்லாரும் தகச்சு போக மைக்கும் அவர் கூட வந்த பொண்ணும் டெரிஃபிக்கான செல்ஃபி எடுக்கிறாங்க. அப்போ ஒரு உருமல் சத்தம் கேட்டதும் எல்லாரும் பதறி போக எல்லாரையும் மறைஞ்சு நிக்க சொல்றாங்க கயோட்டி. அவங்க சொல்படி கார் பின்னாடி நிக்க மிரட்டலான உருமலோட வந்து நிக்குது ஜாம்பியா மாறின வெள்ளப்புலி. யோ இது என்னையா புதுசா இருக்கேன்னு மைக்கு கேட்க அது பேரு வேலண்டின், அது கண்ணில் சிக்காம இருக்கிறது தான் நமக்கு நல்லதுன்னு சொல்றாங்க கயோட்டி. சுத்தியும் முத்தியும் பார்த்த வேலண்டின் எதுவும் பண்ணாம ஏரியாவை விட்டு கிளம்பிடுது. கயோட்டி அறுப்பெடுத்த ஆபீசரோட கண்ணை பார்த்துட்டு தரேன்னு வாங்கிட்டு அவன் காலிலே சுட்டுடுறாங்க. எதுக்காக அவனை சுட்டன்னு மத்தவங்க கேட்டதும் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லா ஜாம்பிஸும் வாயை பொளந்துட்டு கையை நீட்டிட்டு ஓடி வராது. சில ஏரியா தலைகளான ஆல்பா ஜாம்பிஸ் இருக்கு, அதுக்கு படையல் வச்சாதான் நம்மள தாக்காம கம்முன்னு இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த நாய் கிடைச்ச வாய்ப்பை வச்சு எத்தனை பொண்ணுங்களை கதற விட்டுருப்பான், அதனால இவனை அலற வைக்க தேவையில்ல, ஃப்ரீயா விடுங்கன்னு சொன்னதும் எல்லாரும் அவனை கண்டுக்காம அமைதியா இருக்காங்க. எப்பா தயவு செய்து என்ன காப்பாத்துங்கம்மான்னு கதறி கத்துனாலும் எவனும் மதிக்காம என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்க ஜாம்பி ராணியும் இன்னொரு சூப்பர் ஜாம்பியும் அங்க வந்து சுத்தி நிக்கிற டீமை பார்த்துட்டு ஆபீசரை மோந்து பார்க்க சூப்பர் ஜாம்பி அந்த ஆளை தரத்தரன்னு இழுத்துட்டு போகுது. ஜாம்பி ராணி எல்லாரும் முகத்தையும் மைண்ட்ல வச்சுட்டு அந்த இடத்தை விட்டு போகுது. கேட்டு வண்டி மேல ஏறி அவனை எங்க இழுத்துட்டு போகுதுன்னு பார்க்கும்போது ஒரு பில்டிங் குள்ள போறத பார்த்துட்டு எதுக்காக அவன் அங்க இழுத்துட்டு போகுதுங்கன்னு கேட்டதும் என்ன ப்ராசஸ்னு எனக்கு தெரியல, அது கடிச்சா அவனும் ஆல்பா ஜாம்பியா மாறி நம்மள துரத்துவான், அது மட்டும் தான் எனக்கு தெரியும்னு சொல்றாங்க கயோட்டி. சரி அவனை இழுத்துட்டு போனது நமக்கு எதனா உதவியா இருக்குமான்னு மைக்கோட வந்த சாம்பர்ஸ் கேட்க நிச்சயமா உதவும், என்ன ரோடு மேல போகாம பில்டிங் உள்ள பூந்து போனா நமக்கு நல்லது, வாங்க போலாம்னு சொல்றாங்க கயோட்டி. ஆர்மி எடுத்துட்டு வந்த முதல் ஜாம்பி மத்த ஜாம்பிஸ்க்கு ராஜாவா ஒரு விடுத்து லிபர்ட்டி ஸ்டாச்சு மேல நின்னு எல்லாரும் உள்ள போறதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. நடந்து போயிட்டு இருக்கும்போது லாக்கரை திறக்கிறவன் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு நானும் முக்கியம் தானே. அப்ப நம்ம கூட வர அந்த கருப்பு ஆடு மார்டின் சேஃப்ல இருந்து நாம பணத்தை திருடுறோமான்னு பார்க்க தானே வந்தான், அவனை சாக விட்டோம்னா நமக்கு நல்லது தானேன்னு ஸ்காட் கிட்ட மேரியன் சொல்ல ஃபேக்ட் தான் ஸ்காட் சொன்னதும் எல்லாரும் மார்டினை பலி கொடுக்க யோசிச்சு அவரை உத்து பார்க்கறாங்க. இந்த பக்கம் இழுத்துட்டு போன ஆபீசரை ஜாம்பிஸ் கூட்டத்துக்கு நடுவுல எந்த கடியும் வாங்காம தூக்கி வீச அங்க வந்த ராஜா ஜாம்பியை பார்த்ததும் மத்த ஜாம்பிஸ்லாம் அமைதியா நிக்குதுங்க. அந்த ஜாம்பி ராணி கிட்ட அதோட மொழியில எதையோ சொல்லிட்டு வயித்தை பாக்குது. கர்ப்பமா இருக்கு போல இந்த ராணி ஜாம்பி. அந்த ராஜா ஜாம்பி ஆபீசரை தூக்கி பார்த்துட்டு கையை மட்டும் கடிச்சிட்டு தூக்கி வீச மத்த ஜாம்பிஸ்லாம் அவரை தூக்கிட்டு போதுங்க. இந்த பக்கம் பில்டிங் உள்ள வந்ததும் பல ஜாம்பி ஸ்லீப் மோட்ல இருக்க அதுங்களை எழுப்பாம போயிட்டோம்னா நமக்கு நல்லது, அதுங்க கண்ணுல வெளிச்சத்தை காட்டாம போனோம்னு கயோட்டி சொல்றாங்க. அதனால முன்னாடி போன ஸ்காட் வெளிச்சத்துக்கு ரேடியம் ஸ்டிக்கை போட்டு முன்னாடி போறேன், அதை பார்த்து எல்லாரும் பின்னாடி வாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி போறாரு. கடைசியா வந்த மார்டின் கிட்ட உன்னை நம்ப முடியாது, நீ முன்னாடி போ நான் பின்ன வரேன்னு சாம்பர் சொல்ல நல்லதுதான் சொன்ன மார்டின் முன்னாடி போகும்போது ஒரு ஸ்டிக்கை தூக்கி சைடுல போட்டு போயிடுறாரு. பின்னாடி வந்த சாம்பர்ஸ் அதை பார்த்துட்டு தவறான வழியில போயிடுறாங்க. அப்பன்னு பார்த்து சுத்தி இருந்த 3 ஜாம்பி நார்மல் மோடுக்கு வந்ததும் சைலண்டா அதுங்க தலையில கத்தியை இறக்கி படுக்க வச்சிடுறாங்க. அதுல ஒண்ணு அடுக்கி வச்ச பாத்திரங்கள்ல கைப்பட்டு விழுந்ததும் எல்லா ஜாம்பிஸும் ஆக்டிவ் மோடுக்கு வந்துடுதுங்க. சேம்பர்ஸை சுத்து போட்ட ஜாம்பிஸை தெறிக்க விடுறாங்க. மொடா குத்து மொரட்டு குத்து குத்தி துப்பாக்கியை தெரியா யூஸ் பண்ணி எல்லாத்தையும் சுட்டு சாவடிக்க மத்த ஜாம்பிஸும் ஆக்டிவ் ஆனதும் உள்ள வந்த ஸ்காட் கேங் ஜாம்பிஸை போட்டு தள்ளி முன்னேறி போயிட்டே இருக்காங்க. மார்டின் பையன் எல்லாரும் முன்னேறி போனதும் கதவை அடைச்சிட்டு வர சுத்து போட்ட ஜாம்பிஸை சமாளிச்சுட்டு தப்பிச்சிடலாம்னு வந்த சேம்பர் மார்டின் செஞ்ச வேலையை பார்த்துட்டு கழுவி ஊத்துறாங்க. சேம்பர்ஸ்க்காக வெளியே வெயிட் பண்ண மைக்கு கிட்ட அது அவ்வளவுதான் முடிஞ்சதுன்னு சொன்னதும் நீ தான் என்னமோ பண்ணிருக்கன்னு மார்டின் கூட மைக் சண்டை போடும்போது கண்ணாடியை உடைச்சிட்டு வந்து விழுறாங்க சேம்பர்ஸ். அவங்கள சுத்தி இருக்கிற ஜாம்பிஸ் கடிக்க ஆரம்பிச்சதும் நீ கிளம்புன்னு மைக்கை பார்த்து சொல்ல மைக் அவங்க பின்னாடி மாட்டியிருந்த பெட்ரோல் கேனை சுட்டதும் ஜாம்பிஸோட சேர்ந்து சேம்பர்ஸும் வெடிச்சு செதறாங்க. மைக் அவங்கள நினைச்சு வருத்தப்பட ஸ்காட் அவரை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறாரு. ஒரு வழியா அந்த கசினோக்கு வந்ததும் அங்க இருக்கிற ஜாம்பிஸை அசால்ட்டா போட்டு தள்ளுறாங்க ஸ்காட் கேங். இந்த நிலைமையை பார்த்தா கீதா உயிர் பொழைக்க வாய்ப்பே இல்ல போலன்னு கயோட்டி கிட்ட கேட்டதும் ஏற்கனவே ஒருத்தனை அனுப்பும்போது அவனை ஆல்பா ஜாம்பி தூக்கிட்டு போய் உயிரோட பிடிச்ச 3 பேர் கூட அடைச்சு வச்சிருந்தாலும் அவனை போடுறதுக்கு முன்னாடி தப்பிச்சு வந்துட்டான், அதனால பொழைக்கணும்னு தலையில எழுதியிருந்தா கண்டிப்பா அவ உயிர் பழைச்சிருப்பான்னு சொல்றாங்க கயோட்டி. அங்க இருக்கிற டேபிள்ல அந்த சேஃபோட இன்னொரு பிளானை பார்த்த ஸ்காட் அந்த டனகா பையன் நம்மள போல இன்னொரு டீமை ஏற்கனவே அனுப்பியிருக்கான் போல, இத பத்தி உனக்கு எதனா தெரியுமான்னு மார்டின் கிட்ட கேட்க நீ சொல்லிதான்ப்பா எனக்கே தெரியும், இல்லனா நான் உங்க கூட வந்திருப்பானான்னு சொல்ல சரி விட்டு தள்ளி வேலையை பார்ப்போம்னு சொல்லி மரியாவை பைலட் கூட அனுப்பி ஹெலிகாப்டரை ரெடி பண்ண சொல்றாரு. கயோட்டிய மார்டின் கூட வெளியே அனுப்பி ஏரியாவை வாட்சா விட சொல்றாரு. மைக்கையும் வேண்டரையும் டயட்டிர பாதுகாப்பா கீழே கூட்டிட்டு போய் சேஃபை திறக்க சொல்றாரு. அப்ப மார்டின் டயட்டிற்கு ஆக்சஸ் கார்டை கொடுத்து அனுப்புறாரு. நானும் என் பொண்ணும் ஜெனரேட்டரை ஸ்டார்ட் பண்றோம்னு சொல்றாரு ஸ்காட். அவர் சொன்னபடி மேல வந்து ஹெலிகாப்டரை பார்க்க பொம்மை ஹெலிகாப்டரை காட்டும் போது நல்லா தானே இருந்துச்சு, இது ரொம்ப கன்றாவியா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க பைலட். வெளியே வந்த கயோட்டி மார்டின் கிட்ட தம்பி எனக்கு விபூதி அடிக்கலாம்னு பார்த்த நெத்தியில குங்குமம் வச்சிரும் பாத்துக்கோன்னு சொல்றாங்க. நீ உள்ள கூட்டிட்டு வந்தவங்க யாரும் திரும்பினது இல்லன்னு தெரிஞ்சும் எதுக்காக அவங்கள கூட்டிட்டு வரன்னு மார்டின் கேட்க வெளியே அவங்க படுற கஷ்டத்துக்கு பதில் இங்க தான் இருக்கு, சும்மா கிடக்கிற காசை உயிரை பணைய வச்சு எடுத்துட்டு வந்தா நல்ல வாழ்க்கை, இறந்து போனா எதிர்த்து போராட தேவையில்லை,
இல்ல, அதுக்கு தான் எந்த தடங்களும் சொல்லாம கூட்டிட்டு வரேன்னு சொல்றாங்க கயோட்டி. ஜெனரேட்டருக்கு பெட்ரோல் ஊத்தும் போது பொண்ணு கிட்ட மனசு விட்டு பேசி அவங்களுக்கு நல்ல அப்பாவா இருப்பேன்னு சொல்றாரு ஸ்காட். ஒரு வழியா ஜெனரேட்டர் ஆன் பண்ணதும் தான் அந்த இடமே கசினோவா காட்சி அளிக்குது. கீழே சேஃப துறக்க வந்த கேங்ல வேண்டரும் மைக்கும் சுத்தி இருக்கிற ஜாம்பிஸ போட்டு தள்ளிட்டு இருக்க, பின்னாடி பீதியிலே வந்த டயட்டரை ஒரு ஜாம்பி பிடிச்சதும் மைக் அதை சுட்டு டயட்டரை காப்பாத்துறாரு. அப்போ பின்னாடி வந்த பிரைடல் ஜாம்பியை சுட்டு சாவடிச்சிடுறாரு டயட்டர். நான் சொன்ன வேண்டரே கன்னி ஜாம்பி கில்லரா தெரிய விட்டம் பாத்தியான்னு நெக்ல ஆடிட்டு சொல்ல, வேண்டர் முறைச்சதும் சும்மா ஃபன் பண்ணம்பான்னு சொல்லிட்டு ஆக்சஸ் கார்டை போட்டு கதவை திறக்கிறாரு. அடுத்த டோரை ஏற்கனவே திறக்க முயற்சி பண்ண டீம் இறந்து போய் எலும்பு கூட மாறி இருக்கிறத பார்த்ததும் முட்டா பயலுங்க வெல்டிங் பண்ணி திறக்கலாம்னு யோசிச்சிருக்கானுங்க பத்தியா, சரியான காமெடி பீஸ்னு சொல்றாரு டயட்டர். அந்த கதவுல பாம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டர் நல்லா பாரு, ஒருவேளை இது நம்மளா கூட இருக்கலாம், அந்த டனாக்கா நேரத்தை கண்ட்ரோல் பண்ணி நம்மள இந்த லூப்லயே சுத்த விட்டுருக்கலாம், யாருக்கு தெரியும்னு சொல்ல, ஆமாலன்னு டயட்டர் வாய போலக்க பாம்பை வெடிக்க வச்சு கதவை பேத்து எடுக்கிறாரு வேண்டர். இதுல இருந்து ஸ்னைடர் நோலனை கலாய்க்கிறாரு போல. சரி படத்தை பார்ப்போம். அப்போ மேல அந்த ஜாம்பி ராணியும் சூப்பர் ஜாம்பியும் கசினோ முன்னாடி வந்து நிக்குதுங்க. கீழே கதவை திறந்தாலும் உள்ள இருக்கிற டிராப்ஸை தாண்ட நமக்கு ஒரு பலியாடு வேணும்னு டயட்டர் கேட்டதும் வேண்டர் அதுக்கு மேல தேடி போறாரு. அந்த பக்கம் ஜாம்பி ராஜா கீதாவையும் கூட வந்த 2 பேரையும் பிடிச்சு வச்சு சித்திரவதை பண்ணுது. இந்த பக்கம் வெளியே வந்த ஜாம்பி ராணிய மார்டின் சாமர்த்தியமா பிடிச்சிடுறாரு. அது கூட வந்த சூப்பர் ஜாம்பி மார்டினை தாக்க வரும்போது அவர் சுடுறதுல எஸ் ஆகி பிடிச்சதும் அதை வேடிக்கை பார்த்த கயோட்டி ஜாம்பியை போட்டு தள்ளி மார்டினை காப்பாத்திடுறாங்க. சிக்கன ஜாம்பி ராணி அலற ஆரம்பிக்க அந்த ஜாம்பி ராஜா அதை கேட்டதும் 3 பேர்ல ஒரு ஆண்டியை தூக்கிட்டு போகுது. மார்டின் அந்த பெண் ஜாம்பியோட கழுத்தை அறுத்து எடுத்தாலும் உயிரோட இருக்கிற வெறும் தலையை மட்டும் எடுத்து பைக்குள்ள வச்சுக்கிறாரு. இது நம்ம டீல்லயே இல்லையேன்னு கயோட்டி சொல்ல, ஏமா இந்த ஜாம்பியோட தலையை வச்சு எத்தனை பிளான் வச்சிருக்கானுங்க தெரியுமா, ஒரு ஜாம்பி ஆர்மியே உருவாக்கலாம், இத பத்தி மத்தவங்க கிட்ட சொல்லாம இருன்னு மார்டின் சொல்றாரு. இந்த ஜாம்பியோட அலறலை கேட்டு இதோட பணத்தை கண்டுபிடிச்சதுங்கன்னா நம்ம போட்ட டீலை கேன்சல் பண்ணிடுங்க அந்த ஜாம்பிஸ், அப்புறம் என்ன நடக்கும்னே தெரியாதுன்னு சொல்றாங்க கயோட்டி. உள்ள வேண்டர் ஒரு ஜாம்பியை பிடிச்சிட்டு வந்து முன்னாடி போக வைக்க அது டயட்டரை தாக்க வரும்போது மைக் அதை சுட்டு கொன்னுடுறாரு. அடுத்த ஜாம்பியை பிடிச்சி கையை வெட்டி அவன்ல சூடு பண்ணி மூக்குல காமிச்சதும் அதை கடிக்கணும்னு ஜாம்பி முயற்சி பண்ணுது. பாத்தியா இதுங்களுக்கு சூடா இருந்தா ரொம்ப பிடிக்கும் போல, சரி இந்தா எடுத்துக்கொண்டு கையை தூக்கி லாக்கர் முன்னாடி வீச ஜாம்பி அதை எடுக்க போகும்போது முதல் டிராப்ல மயக்க ஊசி வச்சிருக்க, ரெண்டாவது டிராப்ல கன்ஸ் ஆக்டிவேட் ஆகி ஆட்டோமேட்டிக்கா சுட ஆரம்பிக்குது. மூணாவது டிராப்ல 2 செவர் அந்த ஜாம்பியை அம்மியில இடிச்ச இஞ்சி மாதிரி நசுக்கிடுது. அதை பார்த்த மைக் எப்பா இந்த விளையாட்டுக்கு நான் வரலன்னு சொல்லிட்டு போறாரு. மேல ஹெலிகாப்டர் ஸ்டார்ட் பண்ண பைலட் சந்தோஷப்படும் போது என்ஜின்ல புகை வந்து பாதிக்க ஆரம்பிச்சிடுது. கீழே ஸ்காட்டும் மத்தவங்களும் நியூஸ பார்க்கும்போது நியூக்ளியர் பாம்பை 2 நாள் கழிச்சு போடாம விடிய காலையில போட்டு நசுக்க போறாங்களாம்னு சொன்னதும் இன்னும் 2 மணி நேரத்துல இங்க இருந்து கிளம்பணும்னு சொல்றாரு ஸ்காட். கீழே வேண்டரும் டயட்டரும் அந்த நஞ்சு போன செவரை தள்ளிட்டு லாக்கரை திறக்க ஆரம்பிக்கிறாங்க. மேல ஹெலிகாப்டர் ரெடியா, நமக்கு 1.5 மணி நேரம் தான் இருக்கு, இல்லனா பாம்பை போட்டு நம்மள கைலாசத்துக்கு அனுப்பிடுவாங்கன்னு பைலட் கிட்ட ஸ்காட் சொன்னதும் அவ்வளோ நேரம் இருக்கா, அப்ப பிரச்சனை இல்ல, சம்பவத்தை சிறப்பா செஞ்சிட்டாம்னு பைலட் சொன்னாலும் புகஞ்ச இன்ஜினை எப்படி ரெடி பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. கீழே சேஃபை திறந்தானா இல்லையான்னு எல்லாரும் என்ன ஆச்சுன்னு பார்க்க வர, செத்த நேரம் அமைதியா இருக்கீங்களா, நான் தப்பா திறந்தா இந்த லாக்கரை திரும்ப திறக்கவே முடியாது பாத்துக்கோங்கன்னு டயட்டர் மிரட்டினதும் எவ்வளவு நேரத்துல பா இதை திறப்பன்னு ஸ்காட் கேட்க, 1/2 மணி நேரம் போதும், ஆனா அது வரைக்கும் நீங்க அமைதியா இருக்கணும்னு சொல்றாரு டயட்டர். மிச்சம் இருக்கிற டைம்ல நாம தப்பிச்சிடலாம்னு மனக்கணக்கு போடுறாரு ஸ்காட். வெளியே ஜாம்பி குதிரையில வந்த ராஜா ஜாம்பி தலையில்லாம கிடக்கிற ராணி ஜாம்பியை பார்த்து கலங்கி போகுது. அதோட வயத்துல எந்த துடிப்பும் இல்லைன்னதும் வெறித்தனமா கத்துது. கீழே இறங்குற வழியை மூடுறதுக்கு கேட்டு மேலே ஏறும்போது அடுத்த ரெஸ்டாரண்ட்ல என்ன விற்கலாம்னு ஸ்காட் பேசிட்டு இருக்காரு. கதவுல எலும்பு கையை சொருகி திறக்கிற மாதிரி செட் பண்ணிட்டு கீழே இறங்குறாங்க கேட். சுத்தி இருக்கிற கல்லா பொட்டியில எடுத்த காசை பார்த்து, ஒட்டுமொத்தமா இவ்வளவு நோட்டு கட்ட நான் தொட்டதே இல்லப்பா, அந்த லாக்கர் மட்டும் ஓபன் ஆயிடுச்சுன்னா பணம் வெறும் பேப்பர் தானு நானே சொல்லுவேன்னு சொல்றாரு ஸ்காட். டயட்டர் சாமர்த்தியமா மூளையை யூஸ் பண்ணி லாக்கரை திறந்ததும் வேண்டரை கூப்பிட்டு கதவை திறக்க சொல்ல, உள்ள இருக்கிற பணத்தை பார்த்ததும் எல்லாரோட சந்தோஷத்துக்கும் அளவே இல்லாம இருக்கு. கிட்டத்தட்ட மணி ஹைஸ்ட்ல காசை பார்த்து குஜாலாவர சீன் கண்ணு முன்ன வந்து போச்சுன்னு சொல்லலாம். அந்த கேப்ல கேஷ் ரெஜிஸ்டர் மிஷினை பார்த்த கயோட்டி அதை வச்சு மார்டினுக்கு ஆப்படிக்க யோசிக்கிறாங்க. எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க, நமக்கு நேரம் இல்லைன்னு ஸ்காட் சொன்னதும் பணத்தை மூட்டை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. வெளியே அந்த ஜாம்பி ராஜா தலையில்லாத உடம்பை எடுத்துட்டு போய் மத்த ஜாம்பிஸ் முன்னாடி படுக்க வச்சுட்டு வயத்தை கிழிச்சு உள்ள இருக்கிற ஜாம்பி குழந்தையை எடுக்குது. அப்போ ப்ளூ கலர்ல ஜொலிச்ச சிசு நார்மல் சதையா மாறிடுது. அதை பார்த்த ஜாம்பி ராஜா கண் கலங்கி வெறித்தனமா கத்திட்டு அந்த சிசுவை தூக்கி காட்டினதும் சுத்தி இருக்கிற ஜாம்பிஸ்லாம் கூட சேர்ந்து கத்துது. இந்த பக்கம் பணத்தை பேக் பண்ணி எடுத்துட்டு போகும்போது ஸ்காட் கிட்ட மரியா அவங்க மனசுல மூடி மறைச்ச காதல சொன்னதும், என் பொண்ணை தான் புரிஞ்சுக்க தெரியலன்னு நினைச்சேன், உன்னையும் புரிஞ்சுக்க முடியாத மக்குமுண்டமா தான் இருக்கிறேன்னு நினைக்கும் போது வருத்தமா இருக்கு. ஆமா கேட் எங்க போனான்னு தேடும் போது உள்ள இல்லைன்னதும் கண்டிப்பா அவ கீதாவை தேடி தான் போயிருப்பான்னு முடிவு பண்றாரு ஸ்காட். வெளியே சூப்பர் ஜாம்பிஸ் படையை திரட்டிட்டு கசினோவுக்கு கூட்டிட்டு வருது ஜாம்பி ராஜா. அதுங்க வாழ்ற இடத்துக்கு முன்னாடி பீதிலேயே கண்ணை வச்சுட்டு மறைஞ்சு நிக்கிறாங்க கேட். தலைக்கவசம் போட்டு எல்லா ஜாம்பிஸையும் கசினோவை தாக்க சொல்லி அனுப்புது ஜாம்பி ராஜா. ஒட்டுமொத்த ஜாம்பிஸும் கசினோக்கு போனதும் கேட் கீதாவை தேடி உள்ள போறாங்க. கசினோல ஸ்காட் கேட்டை தேடி புறப்படும் போது நானும் வரேன்னு சொல்றாங்க மரியா. மிக்க நன்றின்னு லிஃப்ட் பட்டன் அழுத்திட்டு சொல்லும் போது அதுல வந்து சூப்பர் ஜாம்பிஸ் மரியாவை கடிச்சு கொள்ளாம முரட்டுத்தனமா கழுத்தை திருவி கொண்டுடுதுங்க. அதை பார்த்ததும் செம்ம வெறுப்பான ஸ்காட் சுத்து போட்ட ஜாம்பிஸை செதைக்க ஆரம்பிக்கிறாரு. அதுல ஒன்னு அவருக்கே
அவருக்கே ஆட்டம் காட்டிட்டு இருக்கு. அத பட்டிஸ்டா பாம் போடுற மாதிரி தூக்கி செவுத்திலே வீசி கழுத்தை உடைச்சு கொண்டுறாரு. மத்தவங்க எல்லாம் பணப்பையை எடுத்துட்டு வந்ததும் கயோட்டி கலங்கி போன ஸ்காட்டை தெளிய வச்சு தப்பிக்கிற வழியை பார்க்க சொல்லிட்டு போறாங்க. வேண்டரும் டயட்டரும் தவிர மத்த எல்லாரும் முன்னாடி போனதும் பணமுடையை எடுத்துட்டு வந்துடுவோம்னு ரெண்டும் சேஃப்குள்ள போதுங்க. அப்ப லிப்ட உடைச்சிட்டு உள்ள வந்த ஜாம்பிஸ பட்டு பட்டுன்னு சுட்டு போட்டு தள்ளுறாங்க. இங்க தப்பிச்சு மேல போலாம்னு பார்க்கும்போது முன்னாடி போன மார்ட்டின் டோரை லாக் பண்ணிடுறாரு. பின்னாடி வந்த கயோட்டி கதவை திறந்து விடுன்னு கேட்டதும், நான் பாப்பா டனாகாக்கு இந்த சொற்ப காசுக்காக தான் உங்க எல்லாரையும் உள்ள அனுப்பியிருப்பாருன்னு பாத்தியா? இந்த ஜாம்பி ராணியோட தலை உள்ள இருக்கிற காசை விட 10 மடங்கு விலை போகும். சரி விடு, நான் போய் அந்த பைலட்டை போட்டு தள்ளிட்டு ஹெலிகாப்டரை எடுத்துட்டு கிளம்பிடுவேன், வரட்டான்னு டாட்டா காட்டிட்டு போறாரு மார்ட்டின். கீழே உடஞ்ச லிஃப்ட் வழியா சில ஜாம்பிஸோட இறங்கி வந்த ஜாம்பி ராஜா தப்பிச்சு அவங்கள தேட சொன்னதும் சூப்பர் ஜாம்பிஸ் அவங்கள தேடி போகுது. பண மூட்டையோட இருக்கிற 2 பேர் முன்னாடி ஜாம்பி ராஜா வந்து நின்னதும் ரெண்டும் குறிப்பாத்து தலையில சுட்டாலும் கவசத்துல பட்ட புல்லட்ஸ் சதறி போதே தவிர அம்மன் ஜல்லிக்கு பிரோஜனம் இல்லாம தான் இருக்கு. புல்லட்ஸ் தீர்ந்ததும் வேண்டர் ஜாம்பி ராஜா கூட தைரியமா சிங்கிள் செய்ய வராரு. மேல ரம்ப மிஷினை வச்சு ஜாம்பியா இருப்பாங்கன்னு பார்த்தா செவுத்து அறுத்துட்டு தப்பிக்க முயற்சி பண்றாங்க. அங்க வந்த ஜாம்பிஸ மைக்கும் ஸ்காட்டும் போட்டு தள்ளுறாங்க. கீழே வேண்டர் என்ன வெறியோட ஜாம்பி ராஜாவை தாக்குனாலும் அவர் அசால்ட்டா அடிச்சு தூக்கி வீசுது. கிறுகிறுன்னு தலையை சுத்தி குருவி பறக்கிற வேண்டரை கடிச்சு சூப்பர் ஜாம்பியா மாத்த வரும்போது டயட்டர் ஜாம்பி ராஜா மண்டையிலேயே ஒன்னு வச்சு தள்ளிட்டு தியாகியா மாறி வேண்டரை லாக்கர் உள்ள தள்ளி கதவை சாத்திட்டு ஜாம்பி ராஜாக்கு பலியா வராரு. இந்த பக்கம் சுத்து போட்ட ஜாம்பிஸ கிரனேட் போட்டு தெரிக்க விடுறாரு மைக். கயோட்டி செவுத்து அறுத்து தப்பிக்கிற வழியை உருவாக்குறாங்க. மேல வந்த மார்ட்டின் பையில கனம் கம்மியா இருக்கு, ராணி தலை பத்திரமா இருக்கான்னு திறந்து பார்க்க கயோட்டி தலையை எடுத்துட்டு கேஷ் ரெஜிஸ்டர் வச்சிருக்கிறத பார்த்ததும் நாசமா போனவனு யோசிக்கும் போது பின்னாடி வந்து நிக்குது வெள்ளை ஜாம்பி புலி. இந்த அபூர்வ சகோதரர்கள் படத்துல நாசர புலி கொல்ற சீனை காமிக்காம விட்டாங்களேன்னு சின்ன வயசுல ஒரு ஆதங்கம் இருந்துச்சு. அதை பூர்த்தி செய்யற மாதிரி மார்ட்டினை வெறித்தனமா பறக்க விட்டு சதைக்குது ஜாம்பி புலி. சும்மா கந்த துணியை கிழிக்கிற மாதிரி பிராண்டி விட்டு தலகரிய சாப்பிடுற காட்சி வெறித்தனத்தின் உச்சம்னு சொல்லலாம். இந்த பக்கம் மேல வந்த 3 பேரும் சுத்தி உள்ள ஜாம்பிஸை சுட்டு சாவடிக்க ஆரம்பிக்கிறாங்க. மைக்கையும் கயட்டையும் முன்னாடி போக சொல்லிட்டு ஜாம்பிஸை வெறித்தனமா போட்டு தள்ளுறாரு ஸ்காட். சும்மா கால் ஆஃப் டியூட்டி ஜாம்பி மோட்ல தெரிக்க விடுற மாதிரி ஸ்காட் துவம்சம் பண்றாரு. மைக்க சுத்து போட்ட சூப்பர் ஜாம்பில ஒன்னு சுடும்போது அது கண்ணுல ப்ளூ கலர் பொறி தெரிக்குது. அவர் நிலத்தடு மாதிரி கீழே விழுந்ததும் 2 ஜாம்பி அவரோட கையை பதம் பார்த்துடுது. ஸ்காட் சுத்தி உள்ள ஜாம்பிஸ்க்கு ஹெட்ஷாட்ல பொட்டு வச்சு போட்டு தள்ள மைக்கோட பணம் மூட்டையில இருந்து பணம் காத்துல பறக்கிறத பார்த்துட்டு இது போதுன்ற மாதிரி அவர் உடம்புல இருந்த கிரனேட்ஸ் பின்னை எடுத்துடுறாரு. அதை பார்த்ததும் ஸ்காட்டும் கயோட்டியும் தப்பிச்சு ஓட பல ஜாம்பிஸ் மைக்க ருசிக்க வரும்போது வெடிச்சு சிதறிடுதுங்க. ஸ்காட்டும் கயோட்டியும் வெற்றிகரமா லிப்ட்ல ஏறி ஹெலிகாப்டர் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. மேல வந்த ஜாம்பி ராஜா எரிஞ்சி செதஞ்ச ஜாம்பி ஆர்மியை பார்த்துட்டு மிச்சம் இருக்கிறவங்க மேலதான் போயிருப்பாங்கன்னு தெரிஞ்சு அவங்கள துரத்திட்டு போகுது. இந்த பக்கம் பீதிலேயே வந்த கேட்டு கீதாவை தேடி பார்க்க பின்னாடி வந்து நிக்குது அரிப்பெடுத்த ஆபீசர் ஜாம்பி. இங்க மேல வந்த ஸ்காட்டும் கயோட்டியும் புகஞ்சு போன ஹெலிகாப்டரை பார்த்து என்ன பண்றதுன்னு கேட்க ஒரு 30 செகண்ட் கூட சரி பண்ணிடுறேன்னு பைலட் கேட்டதும் வேற வழி இல்லாம வெயிட் பண்ணும்போது பின்னாடி வந்த ஜாம்பி ராஜாவை ஸ்காட் சுட்டு தடுக்கும் போது கயோட்டி பேக்ல வச்சிருந்த ராணியோட தலையில துப்பாக்கியை காமிச்சதும் ராஜா ஜாம்பி எதுவும் பண்ணாம நிக்குது. என்ன இது, எதுக்காக இதை எடுத்துட்டு வந்தீங்கன்னு ஸ்காட் கேட்டதும் இதை தேடிதான் இந்த மார்ட்டின் நம்ம கூட வந்தான், கடைசியில நமக்கே விபூதி அடிப்பான்னு தெரியும், அதனாலதான் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன், நீ முதல்ல கிளம்பி இதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க கயோட்டி. ஸ்காட் ஹெலிகாப்டர்ல கிளம்பும் போது கயோட்டி அவங்கள பாக்குறத பார்த்த ஜாம்பி ராஜா கையில வச்சிருந்த இரும்பு கம்பியை வீசி கயோட்டிய செவுத்துல சொருவிடுது. அவளையும் இழந்துட்டோம்னு ஸ்காட் வருத்தப்பட கையில வச்சிருந்த ராணியோட தலையை கீழே போட்டுடுறாங்க கயோட்டி. சட்டில வச்ச குழம்ப கீழே போட்ட மாதிரி ஜாம்பி ராணியோட தலை தெரிச்சிடுது. ஜாம்பி ராஜா ராணி தலையை பிடிக்க முடியாம போனதும் செம்ம வெறுப்புல கயோட்டியை பார்த்து கத்துது. ஹெலிகாப்டர்ல பைலட் ஸ்காட் கிட்ட எங்கடா பணம்னு கேட்டதும் தப்பிச்சதே பெரிய விஷயம்னு நினைச்சுக்கோ, நாம இப்ப கேட்ட காப்பாத்தணும்னு ஸ்காட் சொன்னதும் அட போங்கையான கடுப்பான பைலட் சரி அவளையாச்சும் காப்பாத்துவோம், இன்னும் எத்தனை நிமிஷம் இருக்குன்னு கேட்டதும் 9 நிமிஷம் தான் இருக்குன்னு ஸ்காட் சொல்ல எப்படியாச்சும் அவளை கூட்டிட்டு வந்துட்டுன்னு சொல்லி ஜாம்பிங்க இருக்கிற கோட்டையில இறக்கி விடுறாங்க. கீழே ஜாம்பி ராஜா மிச்சம் இருக்கிற படைகளை கூட்டிட்டு அவங்கள துரத்திட்டு கோட்டைக்குள்ள வருதுங்க. உள்ள கேட்டு கீதாவை கண்டுபிடிச்சிடுறாங்க. மேல ஸ்காட் பைலட் கிட்ட தயவு செய்து வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு உள்ள கேட்ட தேடிட்டு வராரு. கேட்டு கீதாவையும் கூட இருந்த இன்னொரு ஆண்டியும் கூட்டிட்டு தப்பிச்சு போலாம்னு வெளியே வரும்போது அரிப்பெடுத்த ஆபீசர் ஜாம்பி அந்த ஆண்டியோட சங்க கடிச்சு சாவடிச்சிடுது. கேட்ட அந்த ஜாம்பியை சுட ஆரம்பிச்சதும் சத்தம் கேட்ட ஸ்காட் கேட்ட தேடி கீழே வராரு. கேட்ட அந்த ஆபீசரை போட்டு தள்ளிட்டு தப்பிச்சிட்டோம்னு யோசிச்சா எதிர்க்க ஜாம்பி ராஜா படைகளோட நிக்கிறாரு. அதுங்களை ஏவி 2 பேரையும் ஜாம்பி ராஜா போட்டு தள்ள சொன்னதும் எல்லாம் அவங்கள நோக்கி வெறித்தனமா வரும்போது கேட்டு சாமர்த்தியமா எல்லாத்தையும் ஹெட்ஷாட்ல போட்டு தள்ளிடுறாங்க. கீதா படிக்கட்டு கதவை திறக்க முடியாம கஷ்டப்படுறாங்க. கடைசியா நிக்கிற ஜாம்பி ராஜாவை சுட்டதும் கடைசி புல்லட்ஸ் மண்ட கவசத்துல பட்டு தெரிச்சிடுது. ஜாம்பி ராஜா அவங்கள நோக்கி வெறித்தனமா ஓடி வர சாவ போறோம்னு கேட்டு கண்ணை மூடி காத்திருக்காங்க. அப்போ கதவு முன்னாடி அடைச்சிருந்த எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஸ்காட் கதவை திறந்து வந்ததும் எதிர்க்க ஓடி வந்த ஜாம்பி ராஜாவை பார்த்துட்டு மினி கிரனேட் லான்ச்சரால சுட்டதும் இடமே வெடிச்சு செதறுது. அந்த இம்பாக்ட்ல ஜாம்பி ராஜா சிக்கிடுது. 3 பேரும் அறக்க பறக்க மேல வந்து பார்த்தா ஹெலிகாப்டர் இல்லன்னதும் ஸ்காட் அவ விட்டு போயிட்டான்னு வருத்தப்படுறாரு. அவரை வெறுப்பேத்த ஹெலிகாப்டரை பில்டிங் பக்கத்துல ஒளிச்சு வச்ச பைலட் தப்பிச்சு போலாம்னு தான் பார்த்தேன், மனசு கேட்கல வந்துட்டேன், சீக்கிரம் ஏறுங்க கிளம்பலாம்னு சொல்ல பொண்ணோட உயிரை காப்பாத்திட்டோம்னு சந்தோஷப்படுறாரு ஸ்காட். கேட்டும் கீதாவும் தப்பிச்சிட்டோம்னு நினைக்கும் போது பின்னாடி
வந்து நிக்குது ஜாம்பி ராஜா. ஹெலிகாப்டரை வேகமா அங்க இருந்து கிளப்பிட்டு போக வெறித்தனமா துரத்திட்டு வந்த ஜாம்பி ராஜா எகிரி குதிச்சு ஹெலிகாப்டர் உள்ள பூந்துடுது. உள்ள இருக்கிற ஸ்காட் கூட சண்டை போடும்போது அதை கீழே தள்ள பைலட் ஹெலிகாப்டரை ஏடாகூடமா ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸ்காட் ஜாம்பி ராஜா கூட மோதும்போது துப்பாக்கியால சுட வர அவர் கையை மடக்குனதும் குண்டு பைலட் முதுக பதம் பார்த்துடுது. ஹெலிகாப்டரை அடிக்க வச்ச கண்டெய்னர்ல மோத விடாம லாபகமா மேலே எழுப்பி ஓட்டுறாங்க பைலட். ஜாம்பி ராஜா ஸ்காட்டோட கையை உடைச்சதும் துப்பாக்கியை கீழே போட்டுடுறாரு. கண்ணாடியில தெரிச்ச ரத்தத்தை தொடச்ச பைலட்டும் கீதாவும் நியூக்ளியர் மிசைல் லாஸ் வேகாஸை நோக்கி போறத வாயை பொளந்து பாக்குறாங்க. கேட் உள்ள இருந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் எடுத்து ஜாம்பி ராஜாவை தாக்குனதும் ஸ்காட் கீழே இருந்த துப்பாக்கியை எடுக்க போக ஜாம்பி ராஜா ஸ்காட் கழுத்தை கடிச்சிடுது. அதை பார்த்த கேட் கலங்கி போக லாஸ் வேகாஸ்ல போட்ட நியூக்ளியர் பாம் வெடிச்சு சதறுது. அதோட பிரகாசமான ஒளியை பார்த்த ஜாம்பி ராஜாவை சுட்டு தலையை தெறிக்க விடுறாரு ஸ்காட். அந்த இம்பாக்ட்ல ஹெலிகாப்டர் தரையில மோதி சின்ன பின்னமா ஆகுது. பாம் போட்ட நியூஸை பார்த்த டனாக்கா நல்ல செய்தி வரும்னு போனை பார்த்தா எந்த காலம் வரலன்னதும் வெறுப்பாகி ஒரு பெக்க போட்டு உட்காந்துடுறாரு. இங்க சதஞ்சு போன ஹெலிகாப்டர்ல வந்த 4 பேர்ல கேட்டு மட்டும் மயக்கத்துல எழுந்திருச்சு பார்க்க பைலட் பரலோகத்துக்கு போயிட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க. கீதா எந்த நிலைமையில இருக்காங்கன்னு தெரியாம இருக்க ஸ்காட்டோட முனங்கல் சத்தம் கேட்டதும் கேட் சந்தோஷப்பட்டு அவர்கிட்ட வராங்க. நல்ல வேளை நீ பொழைச்சிக்கிட்டேன்னு ஸ்காட் மன நிம்மதியோட சொல்றாரு. உங்களுக்கு ஒண்ணும் இல்லப்பான்னு கேட் சொன்னாலும் எனக்கு தெரியும் கடி வாங்கினா என்ன நடக்கும்னு. அதை விட நாம வைக்க போற ஹோட்டல்ல லாப்ஸ்டர் ரோல வைக்கலாம்னு சொல்லி கேட்ட சிரிக்க வைக்கிறாரு. உனக்கு மில்லியன் கணக்குல கொடுக்கறேன்னு சொன்னேன், ஆனா இவ்வளவுதான் என்னால எடுத்துட்டு வர முடிஞ்சதுன்னு சொல்லி எடுத்து வச்ச சில நோட்டுகளை மட்டும் தந்து இதை வச்சு கீதாவோட பசங்களை காப்பாத்துன்னு சொல்ல கேட் அதை வாங்கிட்டு கலங்கி நிக்கிறாங்க. என்ன மன்னிச்சிடுமா, நான் ஒரு கோழையாவே வாழ்ந்துட்டேன்னு ஸ்காட் சொன்னதும் நீங்க தான்ப்பா நான் பார்த்த தைரியசாலி, அப்படிலாம் சொல்லாதீங்கன்னு கேட் சொல்ல உன் முகத்தை நல்லா பாத்துக்கிறமான்னு சொன்ன ஸ்காட் உயிரை விடுறாரு. கேட் அவரோட பிரிவை நினைச்சு வருத்தப்படுறதுக்குள்ள ஸ்காட் ஜாம்பியா மாறினதும் ₹1 காயினை நெத்தி போட்டுல வைக்க முடியாம புல்லட்டை இறக்கி போட்டு தள்ளிடுறாங்க கேட். அவரை நினைச்சு கலங்கி போய் உட்காரும் போது கவர்மெண்ட் ஹெலிகாப்டர் அங்க வந்து தரையிறங்குது. இந்த பக்கம் லாக்கர் உள்ள இருந்ததால வேண்டர் நியூக்ளியர் பாம்ல இருந்து உயிர் பொழைச்சிட்டாரு. பணப்பையை எடுத்துட்டு பல மைல் தூரம் வந்ததும் ஒரு வீட்டு முன்னாடி இருந்த சாவியை கண்டுபிடிச்சு அதை எடுத்துட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்து தனி விமானத்துல போகணும்னு அங்க இருக்கிறவங்க கிட்ட கேட்டதும் அது பிரைவேட் ஃபிளைட் சார், உங்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்ல 3 பணக்கட்டை எடுத்து டேபிள்ல வச்சதும் பல்ல காட்டின ரிசப்ஷனிஸ்ட் சொகுசு விமானத்துல பயணம் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஃபிளைட்ல சிறப்பான சாப்பாடோட பயணத்தை ஆரம்பிக்கும் போது என்னோட சந்தோஷத்தை யாரு கூடயும் பகிர்ந்துக்க முடியல, நீங்களாச்சும் ஒரு ரவுண்டுக்கு கம்பெனி கொடுங்கன்னு ஏரோஸ்டஸ் கிட்ட வேண்டர் கேட்டதும் வேலையில இருக்கும் சரி பரவாயில்லன்னு சாம்பைனை ஊத்தி டோஸ்ட் அடிக்க ரெடி ஆனதும் ஒரு மனுஷன் துவண்டு போகாம தேடுதலை நோக்கி பயணம் பண்ணும்போது தான் வாழ்க்கையோட புதையல் கிடைக்கும். அதோட சேர்த்து தடுமாற்றமும் வரும். அதை கண்டுக்காம புதையலை எடுத்துட்டு என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம்னு போக வேண்டியதுதான் கருத்தோட சேர்த்து சேர்ஸ் சொல்லி பெக்க போடுறாரு வேண்டர். ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கே லைட்டா கிரிகிர்னு வந்ததும் கிறங்கி போய் உட்கார என்ன ஆச்சுன்னு ஏரோஸ்டஸ் பதர்னதும் ஒண்ணும் இல்ல மூஞ்ச கழுவுனா சரியா போயிடும்னு பாத்ரூம்ல வந்து வாங்கின அடியை பார்த்துட்டு இருக்கும்போது கையில ஜாம்பி கடிச்சிருக்கிறத பார்த்ததும் என்னடா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுன்னு பார்த்தேன், எந்த ஜாம்பி எப்ப கடிச்சதுன்னு யோசிச்சு சிரிச்சுட்டு போங்கடா போகத பயலுகளான்னு சொல்ல படம் முடியுது. படத்துல ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துல வந்த அதிரடி காட்சிகள் பின்னாடி இல்லைன்றது தான் கொஞ்சம் கஷ்டம். ஆனாலும் பரவாயில்ல, படம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். எப்பவும் போல டான் ஆஃப் தி டெட் படத்தோட எண்டிங் மாதிரியே முடிச்சிருக்காரு ஸ்னைடர். ஆனா என்ன அதோட 2வது பார்ட்டை ஸ்னைடர் எடுக்கல, இதுக்கு 2வது பார்ட் எடுப்பாரான்னு எதிர்பார்ப்போம். இதோட விளக்கத்தை முடிக்கிறேன். சோ இந்த படத்தை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. புதுசா வரவங்க ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் தெரிவிக்க விட்டு மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.